வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பீடட் பட்டர்ஃப்ளை பார்க்க போகிறோம். RAW மெத்தட் தான், ரைட் ஆங்கிள் வீவில். ரொம்ப ஈஸியான பட்டர்ஃப்ளை தான். நான் ரவுண்ட் பீடில் காமிச்சிருக்கேன், 3mm பீடில் செஞ்சுருக்கேன். இன்னும் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்ட்டாக்க நீங்கள் பெரிய சைஸ் பீடில் இதே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. செய்கிறது ஈஸி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1, 3 purple, 1 pink. இது லைட் கலர் பர்பிள். ஸோ கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும், ஒயிட் போல் தெரியலாம் வீடியோவில். ஸோ 3 purple and 1 இது போட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். ஸ்டெப் 2, 1 purple, 1 pink, again 1 pink போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3, டாப்பில் பிங்க்கு, கீழே வந்து பர்பிள், க்ராஸ் பண்ண ஒரு பர்பிள். இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போ பிளாக் ஆர் டார்க் ப்ளூ என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க, வேறு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன காம்போவில் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ டாப்லேயும் பாட்டம்லேயும் நான் வந்து பிளாக் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு இன்னொரு பர்பிளில் நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, மேலே வந்து பிங்க்கு, கீழே வந்து பர்பிள், க்ராஸிங்க்கு இன்னொரு பிங்க் போட்டு நம்ம க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ரவுண்டில் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 பீட் எடுத்துக்கலாம். ஒரு பிங்க்கு, 3 பர்பிள் எடுத்திருக்கேன், பிங்க்கில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது தனியாக இப்படி வந்திருக்கும். இந்த பார்ட் இருக்குது இல்லையா, இதை தான் இங்கே மேக் பண்ணுறோம். ஸோ நம்ம இதை பண்ணிவிட்டு இதை டைட்டாக புல் பண்ணோம் அப்படின்ட்டாக்க இந்த நெருக்கு அது வந்துடும். டைட்டாக இதை ஒட்டி இழுத்தோம்னாக்கா வந்துடும். இந்த மாதிரி வந்துடணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு போகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரைட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு பர்பிள், 1 பிங்க் எடுத்திருக்கேன், பிங்க்கை க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணோம்னாக்கா நமக்கு இந்த 2 சைடுமே ஈக்குவலாக இப்படி இருக்கும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி இப்படியே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் லைன் போகலாம். நெக்ஸ்ட் ரவுண்டு டர்னிங் ரவுண்டு. ஸோ 1 பர்பிள், 2 பிங்க் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பிங்க் அண்ட் 1 பர்பிள். ஒரு black and 1 purple, 2 pink. ஸோ இந்த லைனில் லாஸ்ட் லைன், லாஸ்ட் ரவுண்டு. ஸோ 1 purple, 1 pink. இதோட இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் லைன் போகலாம். நம்ம நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு வரலாம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸ்டெப்ஸு, கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 3 பிங்க் எடுத்திருக்கேன், ரைட் சைடு 2 பிங்க் போட்டு லெஃப்ட் சைடில் 1 க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவுட்டர் சைடு வர மாதிரி. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 பர்பிள், 1 பிங்க் எடுத்திருக்கேன்.
இந்த மாதிரி நமக்கு இந்த சைடு எக்ஸ்ட்ராவாக வரும். நம்ம பார்த்திங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ராவாக ஒன்று வெளியில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து 2 பர்பிள் அண்ட் 1 பிங்க் எடுத்திருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1 பர்பிள் 1 பிங்க்கு அகெயின் 3 பர்பிள் எடுத்துருக்கலாம். டோட்டல் வந்துட்டு 5 பீட்ஸ் எடுத்துருக்கோம். இல்லை ஃபஸ்ட்டு இருக்க பர்பிளை விட்டுடலாம். இந்த பிங்க் இருக்கு இல்லையா, இந்த 4 பீடை ஒரு பெட்டலாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பிங்க்கில் நம்ம க்ராஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்படி வரும். ஒரு பர்பிள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து 4 பெட்டல் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இது பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 1 பீட் போட்டு இங்கே க்ராஸ் பண்ணும்போது இது ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பிங்க் போட்டு லாக் பண்ணிக்கலாம், க்ராஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வரும் நமக்கு. இது மட்டும் தனியாக ஒரு பாயிண்ட் மேலே இருக்கணும். ஸோ அதை கொண்டு வந்துட்டோம். இன்னும் நம்ம வழக்கம் போல் அடுத்த ஸ்டெப் எடுத்துகிட்டு போகலாம். நான் திரும்பி திரும்பி ஒரே லைனில் போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி யோசித்து பண்ணினேன். கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும், ஒரே லைனில் போகிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 பர்பிள் நமக்கு இப்போ தெரியும். இப்போ அது உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம வயரை வந்து இங்கே இருக்கிற கீழே இருக்கிற இந்த பிங்க்குக்கு நம்ம வயரை கொண்டு வரணும். bring the wire to this bead, this pink. வயரை நான் வந்துட்டு இந்த பீடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஜஸ்ட் நம்ம இங்கே இருந்தோம் இல்லையா, இதில் இருந்து அப்படியே இப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி கொண்டுட்டு வந்தோம்னா ஒவ்வொரு பீட்குள்ளேயே நெக்ஸ்ட் பீட்குள்ளே விட்டு வந்தோம்னா இந்த பீடுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். நிறைய வீடியோவில் இதை காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2 பர்பிள் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ வந்து லெஃப்ட் சைட் பட்டர்ஃப்ளை நம்ம ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதே தான் நம்ம இங்கிட்டு ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு பிளாக் அண்ட் 1 பர்பிள் எடுத்திருக்கேன். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணோன்னா டாப்பில் இருக்கிற வயரில் வந்துட்டு 3 பீட் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு ஒன்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 பிளாக்கில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இது லார்ஜ் நம்பர்ஸ்லேருந்து போட்டேன். எனக்கு இந்த ஷார்ட்டாக இருக்கிற இது தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்ட்டாக்கா நீங்கள் 4, 5 அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் போய்க்கலாம். இந்த பிளாக் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ இப்படி முடித்ததுக்கப்புறம் இந்த டாப்பில் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலர், இதில் ஒயரை ஜாயின் பண்ணிக்குவோம்.
ஜாயின் பண்ணிவிட்டு இந்த சைடும் இதே போல் இங்கிட்ட 3 பீடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் கலர் வந்தோம், இங்கிட்ட 3 பீடு இதே போல் ஆட் பண்ணியாச்சு. ஒன்றை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த 2ல் க்ராஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நம்ம டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த ஒயரை, இந்த பிளாக் பீட் ஜாயின் பண்ணோம்ல, இந்த ஒயரை வந்துட்டு நெக்ஸ்ட் இருக்க பர்பிள், பிளாக், பர்பிள் இது வழியாக இந்த ஒயரை இங்கே கொண்டு வந்துடுவோம். ஸோ நமக்கு எங்கே வந்து நம்ம இப்போது லாஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட் பண்ணணுமோ அதே ஸ்டெப்புக்கு நம்ம வந்துடுவோம். இந்த பர்பிளுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம், ஒயரு இங்கே வந்துடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போகலாம். ஒரு பர்பிள், ஒரு பிங்க்கு, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் 2 பிங்க் எடுத்திருக்கேன், ஒன்றை விட்டுட்டு ஒன்றை க்ராஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து டாப்பில் 2 பர்பிள், 1 ரெட். இப்போ நம்ம இந்த சைடு வந்த மாதிரியே தான் இந்த சைடும் போட்டுட்டு வரோம், பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மேலே டாப்பில் ஒன்று போடணும். அடுத்து 1 பிங்க்கு, 3 பர்பிள் போட்டிருக்கேன். இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் அதை போட்டு அதே பிங்க்கில் வந்துட்டு நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு டாப்பில் இருக்கிறது வந்துடும். இந்த பார்ட்டு வந்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு பர்பிள், ஒரு பிங்க்கு, இந்த மாதிரி வரும். ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப்பை இப்போ இந்த லெஃப்ட் சைடில் நான் 2 பர்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பர்பிளில் நம்ம க்ராஸ் பண்ணணும். ஸோ இது லாஸ்ட், இந்த மாதிரி நமக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ இது லாஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறதுனால நான் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம 2-3 தடவை போயிட்டு வரணும் இல்லைன்னா. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிறதுக்காக நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஒயர் 3 ஒயரில் போயிட்டோன்னாக்கா ஒரேடியாக வேலை முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுனால நான் அப்படி பண்ணுறேன். நல்லா டைட்டாக நாட் போட்டுருங்க, கேப் தெரியாத மாதிரி. நல்லா நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இருக்கிற பீட்குள்ளார நம்ம ஒயரை உள்ளே விட்டு டைட்டாக புல் பண்ணோன்னா அந்த நாட் வந்து ஒரு அளவுக்கு உள்ளே போயிடும், இருக்காது, அங்கே தெரியாது பெருசாக. ஸோ இப்போ இந்த ஒயரை வந்து இன்னும் 2 பீடில் உள்ளே போயிட்டு நம்ம முடிச்சிடலாம், கட் பண்ணிடலாம் எக்ஸஸ் ஒயரை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளோட பட்டர்ஃப்ளை. இது வந்து நான் ரவுண்ட் பீடு 3 mmல போட்டிருக்கேன். ஸோ நான் அதனால் இன்னொரு லைன் போடலை. இதுவே வந்துட்டு நீங்கள் சீட் பீடில் போட்டிங்கன்னா 2 பீடு 2 பட்டர்ஃப்ளை செஞ்சுட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். இது ரவுண்ட் பீடில் போட்டால் நமக்கு சிங்கிள் இதே போதுமான அளவாக இருக்குது. செய்கிறது ஈஸியான பட்டர்ஃப்ளை தான். பட் நான் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஒரே ஒயரில் ஒரே லைனில் போகணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தகுந்த மாதிரி நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ இந்த பேட்டர்னை வச்சு அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.